வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி பள்ளிப்பாளைய சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டாச்சுங்க. எண்ணெய் காயிட்டும். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ரெண்டாக கிள்ளிக்கோங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகாய் நிறையா போடுறேங்க. இதில் மிளகாயில் மட்டும்தான் காரம் இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். பள்ளிப்பாளைய சிக்கன் ஸ்பெஷலே வர மிளகாய் தாங்க. அப்படி நிறையா போடுறது தான் அதோட ஸ்பெஷலு. பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் தாங்க ஆட் பண்ணணும். வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிக்கலாங்க. நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளைய சிக்கன் பண்ணுறதுனால குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ஹாஃப் குக் ஆகிடட்டும். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழி இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஃபுல் குக் ஆகிறதுக்கு. நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணலைன்னா உங்களுக்கு இவ்வளோ வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. குக்கரில் விசில் வச்சு எடுக்க தேவையில்லைங்க. அப்படியே டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் தேங்காய் நீங்கள் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பள்ளிப்பாளைய சிக்கன் நீங்கள் வாங்கினீங்கனாவே இந்த மாதிரி தான் இருக்கும். பள்ளிப்பாளைய சிக்கனோட ஸ்பெஷலே இந்த தேங்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதும், அப்புறம் வரமிளகாய் விதை இல்லாமல் நிறையா ஆட் பண்ணுறது இருந்தாங்க. அதை மிளகாய் கறின்னு ஒரு சில சைடு சொல்லுவாங்க. மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழியில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.